எல்லோருக்கும் கோவை எஸ்கேபிசி டாடல் லைஃப் ஸ்கில் அகாடமியிலிருந்து பேராசிரியர் கந்தசாமியின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவிலே மீண்டும் ஒரு அபிராமி அந்தாதி பாடலை நாம் பார்க்க போகிறோம். இதுவரை 38 பாடல்களையும் பாடல் எண் 40, 59, 75 இவைகளெல்லாம் விருச்சிகம் மற்றும் கும்பராசிக்கான பரிகார பாடல்கள் என்பதால் அவற்றை நாம் முன்னராகவே பதிவு செய்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு 39வது பாடல். கருவிகளை கையாளும் வலிமை நாம் பெறுவதற்காக இந்த பாடலை நாம் பாடி தொழலாம் என்று பெரியவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் நம்முடைய தொழிலை சிறந்த முறையில் செய்வதற்கு தேவையான எல்லா வளங்களையும் வரங்களையும் அபிராமி தருவாள் என்பதாக இந்த பாடல் சொல்கிறது. வாருங்கள் இந்த பாடலை பார்த்து விடலாம். கடந்த பாடல் ஆளுகைக்கே என்று முடிந்ததால் இந்த பாடல் ஆளுகைக்கு என்று ஆரம்பிக்கிறது. என் குறைதான் என்று இதற்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆளுகைக்கு ஒன்றன் அடித்தாமரைகள் உண்டு, அந்தகன்பால் மீளுகைக்கு ஒன்றன் விழியின் கடையுண்டு, மேலிவற்றின் மூலிகைக்கு என் குறை நின்குறையே அன்று, முப்புறங்கள் ஆளுகைக்கு கம்பு தொடித்தலில் வில்லான் பங்கில் வாணுதலே என்று இந்த பாடல் குறிப்பிடுகிறது. கடைசி வரியில் சொல்கின்ற வில்லான் என்பது சிவபெருமானை குறிக்கும். அவையெல்லாம் என்ன என்பதை நாம் இதனுடைய பொருளிலே பார்க்கலாம். வாருங்கள், நாம் இப்போது இந்த பாடலை நாம் இப்படி எழுத்துக்கூட்டி படிப்பதற்கு, பழைய செய்யுள் நடையில் எழுதிய மூளைச் செய்யுளை படிப்பதற்கு நமக்கு சிரமமாக இருக்கும் என்பதால் எளிய தமிழ் நடையிலே நான் வழக்கம்போல் இதை ஒவ்வொரு சொற்களாக பிரித்து எழுதியிருக்கின்ற வடிவத்தில் நாம் இதை பாடி வழிபடலாம். ஆளுகைக்கு ஒன்றன் அடித்தாமரைகள் உண்டு, அந்தகன்பால் மீளுகைக்கு ஒன்றன் விழியின் கடை உண்டு, மேலிவற்றின் மூழுகைக்கு என் குறை நின்குறையே அன்று, முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாழ்நுதலே என்று அன்னை அபிராமியை போற்றி பாடுகிறார் அபிராமி பட்டர். இந்த பாடலினுடைய ஒவ்வொரு சொற்களுக்கும் அரும்பதோரையை நாம் பார்த்துவிட்டால் இந்த பாடலுடைய பொருள் நமக்கு நன்றாக விளங்கும் என்பதால் இதை நான் ஒரு அட்டவணையில் தந்திருக்கிறேன். ஆளுகைக்கு குன்றன் அடித்தாமரைகள் உண்டு என்றால், அடியேனை ஆட்கொள்வதற்கு நின் திருவடி தாமரை மலர்கள் இருக்கின்றன. அந்தகன்பால் செல்லாமல் மீளுகைக்கு, காலடியிடம் செல்லாமல் மீள்வதற்கு உன்றன் விழியின் கடையுண்டு. எம்பிராட்டியான அபிராமி, உன் கடைவிழி பார்வை துணையாக இருக்கிறது. மேலிவற்றின் மூலிகைக்கு, இவற்றின் மேலெல்லாம் கருத்தை வைத்து நீ அருள் பெற்றுக் கொள்வதற்கு இன்னும் காலம் வராமல் இருப்பது என் குறை நின்குறையே அன்று, என் குறைதானே தவிர உன் திருவருட்குறை அன்று. முப்புறங்கள் மாளுகைக்கு, முப்புறங்களையும் எரிப்பதற்காக அம்பு தொடுத்த வில்லான், திருமாலாகிய அம்பை தொடுத்த ஆதிசேஷனாகிய நாணியேற்றி நேர்மறையாகிய வெள்ளினை ஏந்திய சிவபெருமானது பங்கில் வாணுதலே என்றால் இடது பாகத்தில் எழுந்தருளியிருக்கும் ஒளிபடர்ந்த நெற்றியை உடைய அன்னை அபிராமியே. பங்கில் என்றால் வாமபாகத்தில் இடப்பக்கத்தில், வாழ்நுதல் என்றால் ஒளி வீசும் நெற்றி உடையவள் அன்னை அபிராமி என்று பொருள். இந்த பாடலினுடைய பொழிப்புரையாக நாம் இவற்றை எல்லாம் தொகுத்து பார்த்தோமானால், முப்புறங்களையும் எரிப்பதற்காக திருமாலாகிய அம்பை தொடுத்த ஆதிசேஷன் ஆகிய நான் ஏற்றி நேர்மலையாகிய வெள்ளினை ஏந்திய சிவபெருமானது இடது பாகத்தில் எழுந்தருளியிருக்கும் ஒளிபடர்ந்த நெற்றியை உடைய அபிராமி அன்னையே
என்பதை முதலில் சொல்லிவிட்டு, அடியேனை ஆட்கொள்வதற்கு நின் திருவடி தாமரை மலர்கள் இருக்கின்றன. காலனிடம் செல்லாமல் மீள்வதற்கு எம்பிராட்டியின் கடைவிழிப் பார்வை துணையாக இருக்கிறது. இவற்றின் மேலெல்லாம் கருத்தை வைத்து அருள் பெற்றுக் கொள்வதற்கு இன்னும் காலம் வராமல் இருப்பது என் குறைதானே தவிர உன் திருவருட்குறை என்று அபிராமிப்பட்டர் பக்தியோடு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உற்சாகப்படுத்தலாமே. கிவா ஜெகநாதன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற மேலும் சில குறிப்புரைகளை நான் தற்கால தமிழிலே எளிமைப்படுத்தி தந்திருக்கிறேன். அவற்றையும் நாம் இப்போது பார்த்து விடலாம். அம்பிகை இறைவன் பங்கிலே இருக்கிறாள். அதாவது அவளுடைய திருமேனியிலே ஒரு பங்கில் இருப்பது மட்டுமன்று, அவன் எந்த காரியம் செய்தாலும் அவன் பங்கில் நின்று மலர்ந்து ஒளிபெற்ற நெற்றியுடன் சக்தியை வழங்கும் பத்தினி அவள்தான். அவள் பங்கில் இருக்கும் தைரியத்தில்தான் சிவபெருமான் பிறரால் செய்ய முடியாத பராக்கிரமச் செயல்களையெல்லாம் செய்கிறான். அவனுக்கு திரிபுராந்தகன் என்றே பெயர். திரிபுராந்தகனுக்கே துணை நின்று அசுரர்களை மாய்க்க வலிமையளிர் அருளும் பெருமாட்டி எனக்கு வரும் துன்பத்தை நீக்கி நன்மை செய்வது பெரிய காரியம் என்று தோன்றும்படி இந்த பாடலை அபிராமிப்பட்டர் பாடியதாக கிவாஜி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சிவபிரான் அன்று முப்புறங்களை எரித்தான். பின்னால் அவன் முறுவலால் எரித்தாலும் போருக்கு ஆயுத்தம் செய்வதைப் போல வில் அம்பு எல்லாவற்றையும் எடுத்துச் சென்றான். அப்போது மகாபேரு மலையையே வில்லாகவும் ஆதிசேஷனை நானாகவும் ஏற்றி வைத்து திருமாலையே அம்பாகத் தொடுத்தான். முப்புறங்களையும் அழிக்கலாம் என்ற தைரியம், அந்த அசுரர்களை அழிக்கும் தைரியம் அவனுக்கு உண்டானதற்கு காரணம் தன் சக்தியால் அவனுக்கு இருந்த நம்பிக்கைதான். ஆகவே அவன் பங்கிலே பராசக்தியாகிய அம்பிகை இருக்கிறாள். அதுவே சிவனின் சக்தி என்று பொருள் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பதிவை நிறைவு செய்வதற்கு முன்னால், ஆளுகைக்கு உன்றன் அடித்தாமரைகளொன்று அந்தகன்பால் மீளுகைக்கு உன்றன் விழியின் கடை உண்டு மேலிவற்றின் மூழுகைக்கு என்குறை நின்குறையே அன்று முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாழ்நுதரே. ஆகவே இத்தோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். 40வது பாடலுக்கான முன்சை புண்ணியம் என்ற தலைப்பிட்ட பூர்வ புண்ணியம் பலம் தருவதற்கான பாடலை விருச்சிகம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய அந்த பாடலை நாம் ஏற்கனவே ஒரு பதிவில் தந்திருக்கிறோம். அந்த பதிவினுடைய URL இங்கே இருக்கிறது. இதை நீங்கள் பயன்படுத்தி அந்த பதிவிற்கு சென்று, அல்லது சிவில் இன்ஜினியரிங் கார்ட்வீல் கண்டிப்பைதா என்ற சேனலில் நீங்கள் சென்று இதை பார்த்து நீங்கள் பயனடையுங்கள். அடுத்த பதிவில் நாம் 41வது பாடலிலிருந்து ஆரம்பிக்கலாம். அதுவரை காத்திருங்கள். வணக்கம், நன்றிகள்.